இது உண்மையாக நடந்த சம்பவம். அந்த நாட்டில் ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு பையன் படிச்சுட்டு இருக்கிறான். படிக்கிறப்ப அவனுக்கு படிப்பே வரல. அப்புறம் மாஸ்டர் என்ன சொன்னாலும் சரி அவன் எதுவும் செய்கிறது கிடையாது. ஹெச்எம் கிட்ட கூட்டிகிட்டு போய்விட்டாலும் அவன் எதுவுமே கண்டுக்கிறது கிடையாது. இப்படியே நாட்கள் போகுது. அவன் சுத்தமாகவே ஒன்றுமே செய்கிறதில்ல அப்படிங்கிறது முடிவானதுக்கப்புறம் அவங்க அப்பாவை கூட்டிகிட்டு வர சொல்லி அந்த பையனுக்கு டிசி தரலான்னு முடிவு பண்ணி கூட்டிகிட்டு வர சொல்லிட்டாங்க. ஆனால் தனிக்கு வந்துட்டார். அவங்க அப்பா வந்து இவனுக்கு உண்டான டிசியை கையில் கொடுத்துட்டாங்க. கொடுத்ததுக்கப்புறம் இவருக்கு ஹெச்எம் கோவம் தாங்கவே முடியல. ஏன்டா இவ்வளோ எல்லாம் சொல்லி கேட்குற, என்ன சொன்னாலும் எதுவுமே பதில் சொன்னால் மாங்காய் மடை மாதிரி நிற்கிறையே, காதில் பஞ்சாடை வச்சுக்குது அப்படின்னு போட்டு திட்டுறாரு. அவன் அதுக்கும் பதில் சொல்லலை. சரி இது நம்ம தலையெழுத்து, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி போட்டு சரி வேடனா அவங்க அப்பா அவனை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துட்டார். வீட்டில் வந்து விட்டு போட்டு அவர் எப்பவும் போல் வேலைக்கு போயிட்டார். இவன் வீட்டில் சும்மா தான் இருக்கிறான். அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க, இவங்க அப்பா அந்த காலத்தில் ஃபேக்ட்ரிக்கு வேலைக்கு போயிட்டுருப்பார். அப்படி ஃபேக்ட்ரிக்கு வேலைக்கு போகிறப்ப காலையில் சாப்பாடு வாங்காமல் போயிடுவார், மதியானம் சாப்பாடு வாங்காமல் போயிடுவார். இவங்க அம்மா தான் கொண்டு போய் கொடுப்பாங்க. இவன் தான் இப்போ சும்மா வீட்டில் இருக்கிறானே, சரி தம்பி இந்த அவங்க கொண்டு போய் அப்பாவை கொண்டு போய் சாப்பாடு கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி போட்டு காலையில் சாப்பாடு மதியானம் சாப்பாடு கொடுக்குறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவனும் காலையிலும் மதியானத்துக்கும் சாப்பாடு கொண்டு போய் பக்கத்தானே ஃபேக்ட்ரியில் வேலை செய்வார். கொண்டு போய் கொடுத்து போட்டு வருவான். அப்படி ஒரு நாள் ஃபேக்ட்ரிக்கு போயிட்டு வர்றப்போ இந்த ஹெச்எம் சொன்னார் இல்லையா டிசி தர அன்னைக்கு, காதில் என்ன பஞ்சாடா வச்சுக்கிற மடப்பாயில் அப்படின்னு சொல்லி சொன்னது இவனுக்கு அப்படியே காதில் ஓடிக்கிட்டே இருக்குது. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா தொழில் புரட்சியும் நடந்தது. அப்போ இயந்திரங்கள் அறிமுகம் நிறைய இருந்தது. அப்போ நிறைய பெரிய பெரிய இயந்திரங்கள் அறிமுகமாச்சு. அதை வச்சு பெரிய பெரிய ஃபேக்ட்ரி வச்சு இப்போ நிறைய பொருட்கள் பூரா உற்பத்தி பண்ணாங்க. அப்போது அந்த ஃபேக்ட்ரிகள் கடையில் வர்றப்போ சத்தம் அப்படியே காதுக்குள்ள ரொம்ப மோசமாக விழுது. ஏன்னா அவ்வளோ பெரிய சத்தம் விழுது. இவன் என்ன பண்ணுறான், காதில் பஞ்சு வச்சுக்கிறியா மடையான்னு சொல்லி ஹெச்எம் திட்டினது மைண்டில் வச்சுக்கிட்டு 2 காதை விரல் வச்சு அடைக்கிறான். அடைச்சி பார்த்தா அந்த ஃபேக்ட்ரி சவுண்டு கொஞ்சம் கூட விழுகலை. நல்லா ஜம்முனுக்கு அப்படியே காதை அடைச்சி வச்சுக்கிட்டே வரான். அந்த ஃபேக்ட்ரி கடந்து வர இவனுக்கு ஒன்றுமே சத்தமே கேட்கல. இந்த ஐடியா நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறா, குடுக்குன்னு வீட்டுக்கு போனதையுமே தன்னுடைய வீட்டில் இருந்த கொஞ்சம் பஞ்சுகள் எடுக்கிறான். அதை அப்படியே சுருட்டி காதுகள் வச்சுட்டு எளிமையாக எடுக்கிற மாதிரி என்ன பண்ணுறான், அதை சுருட்டி வச்சுட்டு குடுக்குன்னு மறுபடியும் அந்த ஃபேக்ட்ரிகளுக்கு இடையில ஓடுறான். போனால் அந்த ஃபேக்ட்ரி சவுண்டு கொஞ்சம் கூட இவனுக்கு கேட்கல. இவனுக்கு டக்குன்னு ஒரு ஐடியா வாசனை உருவாயிடுச்சு. என்னென்னா, இதே மாதிரி நம்ம செஞ்சு இந்த ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறவங்களுக்கு பூரா நம்ம விற்போம் அப்படின்னு சொல்லி போட்டு செஞ்சு கொண்டு போய் அந்த ஃபேக்ட்ரி வாசல் நின்று விற்கிறான். ஏன் இது விற்கிறான் அப்படின்னு ஒரு காரணம் இருக்குது. என்னென்னா, அந்த காலத்தில் ஃபேக்ட்ரியெல்லாம் வந்தப்போ பெரிய பெரிய இயந்திரங்கள் ஓடிட்டு இருந்து இல்லையா, அப்போது அந்த இயந்திரங்களோட இறைச்சலில் அங்கே வேலை செஞ்சவங்களுக்கு காதே செவிடாக போயிடும். சில பேர்த்துக்கு காதில் புண்ணாகி ரத்தமே வந்துடும். அவ்வளோ பெரிய சவுண்டு வருமா அந்த மிஷின்லேருந்து. அப்போது அதற்கெல்லாம் என்ன தீர்வுனே தெரியாமல் அந்த காலத்தில் ஓடிட்டு இருந்தது. அந்த மாதிரி டயத்தில் இவன் இந்த மாதிரி செஞ்சு கொண்டு போய் விற்றது அவங்களுக்கு பெரிய வரப்பிரசாதம் ஆகி போச்சு. அவன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதில் டெவலப் பண்ணி அதை அழகாக வச்சுட்டு ஈஸியாக எடுக்கிற மாதிரி ஒரு அருமையான கருவியை செய்கிறான். அந்த கருவி கண்டுபிடிச்சி அதுக்கு பதிப்புரிமை வாங்கிட்டு அந்த கருவியை விற்கிறக்க ஆரம்பிச்சிடறான். சில நாட்களில் சில வருடங்களில் மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆயிடுறான். இப்போது இந்த விஷயம் உண்மையாக நடந்த சம்பவம். இது ஏன் இப்போ உங்களுக்கு கதை மாதிரி சொல்கிறோம்னா, ஸ்கூலுக்கு சரியாக போய் படிக்காம விட்ட ஒரு பையனே இந்த அளவுக்கு வாழ்க்கையில் முன்னுக்கு வரான்னா, ஸ்கூலுக்கு சரியாக போய் ஆசிரியர்களுடைய போதனைகள் அத்தனை பேர் பெரியவங்களுடைய இதெல்லாம் வழிகாட்டில் கூட கிடைக்கக்கூடிய ஒரு மாணவன் எவ்வளோ வாழ்க்கையில் முன்னுக்கு வரலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இந்த விஷயத்தை நாம் எடுத்துக்கணும். நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு சூழ்நிலை இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில் பெரிய அளவில் நம்ம முன்னேற முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு இன்ஸ்பயராக இந்த கதையை சம்பவத்தை நம்ம மனசில் எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சம்பவத்தை சொல்கிறோம். கதை கேட்ட அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி.